ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து நிறையா பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் இப்போதைக்கு நான் வந்து நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கு வந்து இன்னும் 1 இயர் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 மாதம் இருக்கும். ஓகேங்களா, 12 மாதம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜூன் அல்லது ஜூலையில் வந்து எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து 12 மந்த் இருக்குது. ஸோ இந்த 12 மந்த்தை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக பயன்படுத்தலாம், ஸோ எப்படி நம்ம சிலபஸை வந்து இந்த 12 மாதத்துக்குள்ளே வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் வந்து 4 மந்த்தாக சொல்லிட்டு ஒரு 3 மந்த்தாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, ஒரு 3 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 4 மாதம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 4 மந்த் வந்து என்ன படிக்கணும், நெக்ஸ்ட்டு 4 மந்த்து என்ன படிக்கணும், லாஸ்ட்டு 4 மந்த் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமுக்கு வந்து தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணி எல்லா டெஸ்ட்டையும் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒர்த்தான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 மந்த், இந்த ஃபஸ்ட்டு 4 மந்த் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மந்த், அதாவது இப்போ ஜூன் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நாளையோட ஜூன் வந்து முடிஞ்சிடும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஜூலை மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஜூலை மந்த்லேருந்து கரெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட 12 மாதத்தில் நம்ம வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னாலும் இந்த ஜூலை மந்த்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ மண்டேலேருந்து 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் படிக்கலை அப்படின்னு இருந்தாலும் இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படித்தா நமக்கு கரெக்டாக வந்து நம்ம சிலபஸை வந்து கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4 மந்த், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஓகேங்களா. ஸோ இந்த 4 மாதம் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஓகேங்களா. தமிழும் மேக்ஸும் மட்டும் படிங்க. ஜிகே கூட இப்போதைக்கு தேவையில்லை, நம்மளுக்கு வந்து மெயின் வந்து தமிழும் மேக்ஸும் தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த 4 மந்த் வந்து நீங்கள் தமிழையும் மேக்ஸையும் வந்து படிங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் உள்ள புக்ஸை முதல்ல வந்து கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து நியூ புக்கும் படிங்க, ஓல்டு புக்கும் படிங்க, அதே மாதிரி வந்து சிலபஸ் வைஸும் வந்து படிங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடுங்க, நியூ புக், ஓல்டு புக், சிலபஸ் வைஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து இந்த 4 மாதத்தில் கவர் பண்ணுற மாதிரி படிங்க. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சிலபஸ் வைஸில் உள்ள டாபிக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ இந்த 4 மாதத்தில் நீங்கள் தமிழும் மேக்ஸும் படிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து டைம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக இந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து தமிழையும் மேக்ஸையும் 4 மாதத்தில் வந்து முடிச்சிடலாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நியூ புக், ஓல்டு புக், சிலபஸ் வைஸ், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த 4 மாதத்தில் முடிச்சிடுங்க. தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க, எதையும் பெண்டிங் வைக்காதீங்க. ஸோ நான் இப்போ என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படி தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 மந்த் வந்து தமிழையும் மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து எத்தனை லெசன்ஸ் வந்து படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட 1 டே ஸ்டடி ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நியூ புக்கில் வந்து ஒரு இயல் படிப்பேன், அதே மாதிரி ஓல்டு புக்கில் வந்து இயல் 1 படிப்பேன், ஒரு இயல் படிப்பேன், அதுக்கப்புறம் தமிழ் சிலபஸ் வைஸில் ஒரு டாபிக் படிப்பேன். ஓகேங்களா. ஸோ
ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெய்லி வந்து 10 சம்ஸ் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஒரு நாளைக்கு வந்து நான் என்னென்ன படிப்பேன்னா, தமிழ் நியூ புக், ஓல்டு புக்கில் ஒரு இயல், அப்புறம் சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் ஒரு டாபிக். இது மட்டும்தான் ஒரு நாளைக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஸோ மற்ற ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இவ்வளோ தான் படிக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு டைம் இருக்கும். ஸோ இது மாதிரியே வந்து நீங்கள் படித்தா கூட 4 மாதத்துல வந்து தமிழையும் மேக்ஸையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஷெட்யூலும் வந்து உங்களுக்கு நான் வந்து டைம் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி தரேன். ஸோ அதுபடி வந்து நீங்கள் கூட படிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் 4 மந்த். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதத்துல வந்து தமிழையும் மேக்ஸையும் வந்து கவர் பண்ணிடுவோமா. நவம்பர், டிசம்பர், அப்புறம் ஜனவரி, பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிகே லெசன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜிகே வந்து சிலபஸ் வைஸில் உள்ள லெசன்ஸும், அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் சயின்ஸ் டாபிக் மட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான சயின்ஸ் டாபிக் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இதையும் வந்து நம்ம அந்த 4 மாதத்தில் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸோ இந்த ஜிகே லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது தமிழையும் மேக்ஸையும் டச் வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் இது படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது மறந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது படிக்கும்போது ஒரு நாளைக்கு தமிழையும் மேக்ஸையும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போதான் வந்து அது மறக்காது. ஸோ அதனால இந்த 4 மந்த்தில் நீங்கள் ஜிகே படிக்கும் போதும் தமிழையும் மேக்ஸையும் வந்து ஒரு ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. லாஸ்ட் 4 மந்த் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் இந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஜிகேயும் சயின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு தமிழ் வந்து மறந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து தமிழையும் மேக்ஸையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட் 4 மந்த், அதாவது எக்ஸாம் வரைக்கும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷனாக தான் இருக்கும். தமிழ், மேக்ஸு, ஜிகே, சயின்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷனாக தான் இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு 4 மாதம்ங்கிறது ரொம்ப அதிகம்தான். ஸோ இருந்தாலும் வந்து இந்த வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 4 மந்த்து தமிழ் மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த 4 மந்த்து பார்த்தீங்கன்னா ஜிகே, சயின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் 4 மந்த்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் வந்து வச்சு டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ரிவிஷன் பண்ண டெஸ்ட் ப்ராக்டிக்ஸும் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து எக்ஸாம் அப்போ வந்து நம்ம ஓஎம்ஆர் மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் மிஸ்டேக்கில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து வச்சுக்காங்க. ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம வந்து 4 மந்த்தாக பிரித்து வந்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த மெத்தட் படி உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கூட நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ அதுபடி வந்து நீங்கள் டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இப்போ வந்து ஒரு விதத்தில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாமே வந்து படிச்சுட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி டிவைட் பண்ணி படிச்சுட்டு வந்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து சிலபஸை வந்து எக்ஸாமுக்குள்ளே கவர் பண்ணி ரிவிஷனையும் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஷெட்யூல் வந்து தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி தர்றேன். தேங்க்யூ டு ஆல்.